மை டாப் 10 புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் புக் ஃபேர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக சில புத்தகங்கள் வந்து நான் பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னு. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. கோயம்புத்தூர் புக் ஃபேர் ரிலேட்டடாக சீரீஸ் மாதிரி வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன புக்ஸ் வந்து அப்படின்ட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடிதம் கேட்டகரியில் ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியின் கடிதங்கள். இதை எழுதினவங்க வந்து ரா. பத்மநாபன் அவர்கள். வெளியிட்டது வந்து காலச்சுவடு பதிப்பகம். எனக்கு வந்து கடிதம்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அதிகமாக யாருமே பெருசாக கடிதம் எழுதுறதில்ல. பாரதி அவர்கள் வந்து 23 கடிதங்கள் வந்து அவர் வாழ்க்கையில் எழுதினதை வந்து ஒரு புத்தகமாக தொகுத்து வந்து ஆசிரியர் வந்து கொடுத்துருப்பாங்க. அவருடைய மனைவிக்கு, அண்ணனுக்கு, தம்பிங்களுக்கு, நிறையா அதிகாரிகளுக்கு எழுதியிருப்பார். எட்டயபுரம் மன்னருக்கு வந்து எழுதியிருப்பார். 8 வயசில் எழுதுனதுலேருந்து அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி எழுதின வரைக்கும் சில கடிதங்களை வந்து தொகுத்தது தான் வந்து அந்த புத்தகம். அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பார். அது வாசிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச 2னா ஒரு சகோதரருக்கு எழுதின ஒரு கடிதமும், இன்னொன்று வந்து அவர் மனைவிக்கு எழுதியிருப்பார். அவ்வளோ காதலோட, அன்போட எழுதியிருப்பார். எப்போவுமே வந்து அவர் எல்லா கடிதத்துலேயும் பிரார்த்திக்கிறேன், வேண்டுகிறேன், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எழுதியிருப்பார். அவருடைய மனைவியே வந்து எனது அருமை காதலி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி கடிதம் எழுதியிருப்பார். நிறைய செல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணி எழுதியிருப்பார். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவருடைய எழுத்து வாசிக்கும்போது. இந்த மாதிரி உங்களுக்கு கடிதங்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகமாக நீங்கள் வாசிக்கலாம். 2வது நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து ஒரு ஊரில் 2 மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு. எழுத்தாளர் வந்து பிரபஞ்சன் அவர்கள் எழுதினவங்க. இது வந்து நான் வாங்கினது நற்றிணையில் வாங்கினேன். இந்த புக் வந்து நீங்கள் டிஸ்கவரி புக் பேலஸில் கூட கிடைக்கும். ஏன்னா நற்றிணை வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் டிஸ்கவரியில் கூட வந்து அந்த புத்தகம் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து சில சிறுகதைகள் வந்து இருக்கும். எனக்கு மாமன் உறவு அப்படின்னு ஒரு சிறுகதை அது பிடிக்கும். இன்னொரு சிறுகதை அம்மா, அந்த ஒரு சிறுகதை பிடிக்கும். அந்த கதையில் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு குழந்தைய வளர்க்கும்போது அந்த லேடி வந்து அவங்க உளவியல் சார்ந்து எவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். தன்னோட மகனே வந்து அதை புரிஞ்சுக்கணுன்னா அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சமுதாயத்தில் படுற கஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து அந்த கதையை வந்து எழுத்தாளர் எழுதியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் ஒரு ஊரில் 2 மனிதர்கள். ஸோ அதனால் இந்த புக்கையுமே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 3rd வந்து இந்த புக் நான் இன்னும் வாசிக்கலான்னு என்னோடய டிபிஆரில் இருக்குது. ரொம்ப நாளாக வாசிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்ருக்கேன். விலை வந்து ரொம்ப அதிகம்னாலும் நான் வாங்காமல் வச்சுருக்கேன். என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா வம்ச விருட்சம் அப்படிங்கிற ஒரு புக்கு. இது வந்து எழுத்து பிரசுரம் 0 டிகிரி அவங்க தான் வெளியிட்டது. இதோட ரைட்டர் வந்து திலகவதி அப்படிங்கிறவங்க. இது வந்து நிறைய லாங்குவேஜில் இந்த புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி, குஜராத்தி, உருது, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி. அதாவது இது வந்து புனைவுகள்லேயே இந்திய புனைவுகள்லேயே வந்து இந்த புத்தகத்துக்கு ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமே வந்து இந்த புத்தகம்க்கு கிடைச்சதா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்ல புத்தகம். எல்லோரும் உங்களுக்கு வந்து அது ஓகே அந்த பட்ஜெட் அப்படின்னா அந்த புத்தகம் வந்து தாராளமாக நீங்கள் வாசிக்கலாம். 4th நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து கமலாதாஸ் அவர்களுடைய பறவையின் வாசனை அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை வந்து தமிழில் வந்து எழுதி ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து நிர்மாலியா அவர்கள். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸு. என் கதையில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. காதல், அதுக்கப்புறம் துரோகம், அந்த டச் வந்து எல்லா சிறுகதைகள்லையுமே வந்து பறவையின் வாசனை புக்கில் இருக்க ஒவ்வொரு சிறுகதையிலையுமே அந்த டச், அதாவது என் கதையில் வர்ற அவங்களோட லைஃப்பை பற்றியான டச்சஸ் எல்லாமே வந்து மெயின் அந்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய சிறுகதையிலையுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து
ஒரு 16 சிறுகதைகள் வந்து கொண்டதா வந்து இந்த புத்தகத்த அமைச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 40 சிறுகதை எழுதியிருப்பாங்க. அதில பெஸ்ட்டா இருக்கிற ஒரு 16 கதைய தொகுத்தது தான் வந்து இந்த பறவையின் வாசனை அப்படிங்கிற அந்த புத்தகம். வாசிக்க வேண்டிய புத்தகம் இதுவுமே. 5th நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து நாடகம் கேட்டகரியில். நாடகம் கேட்டகரியில் வந்து இப்போ யாருமே இப்போ முக்கால்வாசி பேர் பெருசாக படிக்கிறதில்ல. சரி, அந்த கேட்டகரியில் ஒரு புக் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் இயர் வந்து இந்த புத்தகம் வாசித்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வஞ்சமகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து அழகிரிசாமி அவர்கள் எழுதினது. தமிழினி பதிப்பகம். அந்த கம்பர் அந்த தேரெழுந்தூரில் பிறந்ததாக இருக்கட்டும், அந்த வஞ்சமகள் கதையை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நாடகம் வடிவில் எழுதியிருப்பாங்க. அதைத்தான் வந்து இந்த வஞ்சமகள் கதை சூப்பராக இருக்கும். வாசிக்க வேண்டிய புத்தகத்தில் இதுவுமே ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஒரு 4 சிறுகதை 4 நாடகம் மெயின் நாடகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சில குறுநாடகம் மாதிரி ஒரு 5, 6 இருக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புத்தகம் வந்து எனக்கு தமிழினியில் லாஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த பப்ளிஷிங் இதில் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னார். உண்மையாலுமே அந்த புக் வந்து வர்த்து தான். அடுத்தது 6th பெண் எனும் பகடக்காய் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது எழுதினவங்க ஜீவசுந்தரி அவர்கள். ரொம்ப சூப்பரான புக்கு. பெண்ணியம் சார்ந்து நிறைய 30 பாயிண்ட்ஸுக்கு பக்கம் அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்க. இது வந்து ஹெர் ஸ்டோரிஸு. எனக்கு பெண்ணியம் சார்ந்து ஒரு சில புக்ஸ் வாசிச்சிருப்பேன். அதில் பெஸ்ட்டு புக்னால் நான் கண்டிப்பாக இந்த புத்தகம் சொல்லுவேன். பெண் எனும் பகடக்காய் அப்படிங்கிற புத்தகம். நீங்கள் இப்போ நான் சொன்னதில் எந்த புக் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக பெண் எனும் பகடக்காய் புக்கை வந்து வாசிங்க. இந்த 6 புக்கில் நீங்கள் எதோ வாசிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த புக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு 4 புக் நான் சொல்கிறேன். 7th நான் சொல்கிறது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸு. நினைவுத்தி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து கமலா விருத்தாச்சலம் அவங்க எழுதின அந்த கதைகள் எல்லாமே வந்து தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக காலச்சுவடு வந்து வெளியிட்டது போன வருஷத்தில். ஒவ்வொரு கதையுமே வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து நாயகி ஷோவில் வந்து ஸ்ருதி டிவியில் இவங்களை பற்றி பேசியிருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா புதுமை பித்தன் அவங்களுடைய மனைவி. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து வாசிங்க. ஒவ்வொரு சிறுகதையுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசித்து முடிச்சுட்டு ஐயோ முடிஞ்சிருச்சே அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு புத்தகம் இந்த புத்தகம். அடுத்தது 8th நான் சொல்ல போகிற புக் வந்து சோளம் என்கிற பேத்தி அப்படிங்கிற புக்கு. இது எழுதினவங்க வந்து கண்ணன் அவர்கள். இது வந்து யாவரும் பதிப்பகம். இதுவுமே ரொம்ப சூப்பரான கதை. ஒரு 10 வருஷம் முயற்சியில் எழுதியிருப்பார் ஆசிரியர் இந்த புத்தகத்தை. இதில் வந்து 30க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து இருப்பாங்க. சென்னையை பேஸ் பண்ணி குன்றுமேடு அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கதை எழுதியிருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்குமே அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் மெயின் கேரக்டர்னு பார்த்தோம்னா சோளம் அப்படிங்கிற ஒருத்தையும் அவங்களுடைய ஒரு பாட்டி உதடிக்கிழவி அப்படிங்கிறவங்க தான் வந்து மெயினாக அந்த வச்சு எழுதியிருப்பாங்க. என்னதான் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்தஸ்தை வச்சு தான் வந்து அது நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், சண்டைகளாக இருக்கட்டும், சந்தோஷங்களாக இருக்கட்டும், பாலியல் அந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி முரண்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க அந்த புத்தகத்தில். ஒரு நல்ல ரீடாகவுமே இருக்கும். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு புத்தகம் காகித மனிதர்கள். இது வந்து ஒரு நாவல். எழுதினவங்க வந்து பிரபஞ்சன் ஐயா அவர்கள். இது வந்து நான் கவிதா பப்ளிகேஷன்ஸு. இது வந்து நிறையா ஷாப்பில் கிடைக்கும். பிரபஞ்சன் அவர்களுடைய புத்தகம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அதாவது மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய தேவைக்காக வந்து இன்னொருத்தங்களை பயன்படுத்திப்பாங்க. ஒரு சில ஜென்ரலாக இருப்பாங்க, முக்கால்வாசி அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பணத்துக்காக பேசுவாங்க, பதவிக்காக பேசுவாங்க. இல்லை ஒரு சிலர் அவங்களுடைய உண்மையான கேரக்டராக அப்படியா தான் இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு மனிதர்கள் வந்து இருப்பாங்க. அதை பற்றி எல்லாமே ஒவ்வொரு அந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கதைகள்லையுமே வந்து அந்த டச்சை யதார்த்தமாக ரொம்ப கம்மியான கேரக்டரைசேஷனோட வந்து அவ்வளோ எளிமையான மொழியில் சூப்பராக எழுதியிருப்பார். ஒரு
சாரி கதை இல்லை, அந்த நாவலில் வந்து அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார். ஏன்னா மாதம் மாதம் வந்து நான் பிரபஞ்சன் ஐயா அவர்களுடைய புத்தகம் ஒவ்வொன்று வாசிச்சுட்டு வர்றதுனால நான் சிறுகதைன்னு சொல்லிட்டேன். இது வந்து நாவல். அதனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த புத்தகம். கேரக்டருமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது ஃபைனலாக என்னுடைய ரொம்ப பர்சனல் ஃபேவரெட்டு வாழ்வின் அர்த்தம் மனிதனின் தேடல். விக்டர் ஃப்ராங்க்ல் அவர்கள் எழுதினது. இது வந்து இங்கிலீஷில் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற புக்கு தான். அவ்வளோ சூப்பரான புக்கு. எனக்கு வந்து ரொம்ப என்னோடய லைஃப்பில் சேஞ்ச் கொண்டு வந்த புக் அப்படின்னா இந்த புக்கை டெஃபினட்டாக சொல்லுவேன். ஸோ எல்லாருமே இந்த புக் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பர்பஸ்ஸு, நம்ம ஏதாவது ஒரு பர்பஸ், இந்த காரணம் இருந்தால் அதை நோக்கி போகிறதுக்கு நமக்கு நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு நினப்போம். ஸோ அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து விக்டர் ஃப்ராங்க்ல் சொல்லியிருப்பார். நான் வந்து ஒரு டவுனாக இருந்த டைமில் அந்த புக் வந்து ஸ்டார்ட் பண்ண வாசிக்க எனக்கு ரொம்ப அது ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி வந்து இருந்திருக்கு. இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் அப்பப்போ இந்த புக்கை பற்றி. ஸோ இது வந்து என்னுடைய டாப் ஃபேவரெட்டு. இதெல்லாம் தான் வந்து இந்த 10 புக்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது புத்தகம் வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த புக்கில் இருந்து கூட நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கலாம். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இதுக்கு வந்து நான் கேரண்டி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.